ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஹையர் பண்ண முடியுமா? அது டைப் ரைட்டிங் ஆகட்டும், ஷார்ட் அண்ட் ஆகட்டும், அக்கௌண்டன்சி, ஸோ எதுவாக இருந்தாலும் டைரக்ட் ஹையர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2024 ஆகஸ்ட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஷார்ட் அண்ட் சிஓஏ அக்கௌண்டன்சி அப்ளை பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நாளைக்கு ரிசல்ட் வந்தாலும் அதையும் நாங்களே பார்த்து சொல்லிடுவோம், சரிங்களா? அண்ட் தென் அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொவிஷனல் அண்ட் தென் டிஜிட்டல் சர்டிஃபிகேட், கடைசியாக வரக்கூடிய ஹார்ட் காப்பிக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நாங்களே அனுப்பிடுவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம், சரியா? ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ டைரக்ட் ஹையர் பண்ண முடியுமா அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்தப்பவே நான் தெளிவாக படித்து காட்டியிருந்தேன் இல்லையா? ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம டைரக்ட் ஹையர் 2024 ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு பண்ணலாம், சரிங்களா? யாராவது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க தெரியாமல் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிப்ரவரி எக்ஸாமுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட் தான், சரிங்களா? மேபி அதை அலோவ் பண்ணலாம் அல்லது ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அது இப்போ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் 2024 ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி எதுவாக இருந்தாலும் அதில் டைரக்ட் சீனியர் பண்ணலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்தால் போதும், சரிங்களா? ஸோ அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருந்தா டைரக்ட் சீனியர் பண்ணலாம், ஓகேங்களா? மற்ற டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் டைரக்ட் சீனியர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஜூனியர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லாம் தாராளமாக கேட்கலாம். ஸோ இது குறித்து யாராவது உங்களுக்கு வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் அது தவறான தகவல் தான். அவங்களுக்கு சப்போஸ் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை, புரியுதுங்களா? தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஸ் பர் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தாராளமாக நம்ம பண்ணலாம், சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் இந்த எக்ஸாம் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.